ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் பா, அதாவது சம்பவம்னா இதுதான்டா சம்பவன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து விஜய் பார்வை பண்ணாங்க. அந்த ஒரு பார்வை போதும் பயங்கரமாக இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு டாஸ்க் ஒன்று முடிஞ்சுது. அதில் வந்து அவங்களால எவ்வளோ வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கார்டு எடுத்து வந்துட்டார். கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கார்டை காட்டுறதுக்கு முன்னாடி யார் வேணும் யார் வேணாம், விஜய் பார்வதி தவிர்த்து எல்லாருமே வந்துட்டு கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம், விஜய் பார்வதி மட்டும்தான் வந்துட்டு சாண்ட்ரா வேணும்னு சொன்னாங்க. கார்டை காமிக்கிறாரு, கனி காலி. செம்ம ஷாக்கு, கனியே ஷாக்கு, விக்ரம் ஷாக்கு, அன்பு கேங் ஃபுல்லாக ஷாக்கு. ஏன்னா சாண்ட்ரா தான் போவாங்க எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் பார்வதி யோசிச்சாங்க, கனி தான் சாண்ட்ரா இங்கே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சாண்ட்ரா பிடிச்சி கட்டு பிடிச்சி அழுகுறாங்க. அப்போது ஒரு சண்டை, எனக்கு தெரியும் ஒன்று தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களோட கருத்து. உடனே அது எப்படி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு திவ்யா வந்துட்டு அவ்வளோ சண்டை. ஏன் நேற்று 7:30 சொல்லும்போது வந்துட்டு நான் ஒரு ஃபண்ணுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது மற்றவங்களாம் வந்து கேட்கும்போது அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களா, நான் ஏன் இது பேசக்கூடாது, இது எனக்கு உரிமை இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்களோட கருத்து. நீங்கள் எல்லோரும் கலாய்க்கிறீங்க, கலாய்க்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு கருத்து வைக்கக்கூடாதா? அது அவங்களுக்குள்ள தானே பேசுகிறாங்க. உங்கள் பேர் ஏதாவது மென்ஷன் பண்ணாங்களா? அதனால தான் அவங்க சொன்னாங்க ஏன் மூக்க நுழைக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கலாச்சி விட்டாங்க, வெறுத்தனமாக கலாச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே போய் உட்காந்துட்டாங்க. எல்லோரும் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா கனியை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுற விஷயங்கள். ஒரு பக்கம் வந்துட்டு விக்ரம்லாம் செம்மையாக அழுதார். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இருந்துச்சு. விஜய் போகிறது கிட்ட போலையே அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பார்வையில் நான் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், நீ தான் போகிறன்ற மாதிரி ஒரு பார்வை. அது முடிஞ்ச உடனே விக்ரம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுத்தாரு. ஆக்சுவலாக அவர் வந்து குக் வித் கோமாளியில் கனிக்கு வந்து பயங்கரமான ஃபேனாக. அவங்க வந்து இங்கே வந்து ஒரு இதுவாக ஒரு கண்டஸ்டண்டாக வரும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சான். அதை வந்து எப்போ சொல்கிறாரு இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ பிக் பாஸ்குள்ள நுழைஞ்சவொடனே நீங்கள் பார்த்தோன்னே அப்போத்துலேருந்து கனிக்கிட்ட பேசியிருக்கணுமே அப்படி கேட்டால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்ற மாதிரி பதில் வராது வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் இங்கே வந்து எமோஷனலாக ஒரு விஷயம் வந்து சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஒரு பாண்டிங் பார்க்கும்போது. ஏன்னா டெய்லியும் காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு 2 பேரும் அங்கே உட்காந்து அந்த ஒரு பெட்டில் அந்த ஒரு சின்ன ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்து கதை பேசுவாங்க. இப்போ யார்கிட்ட பேசுவான்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிக் பாஸ் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார், என்னை இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப அதிகமாக வந்துட்டு அனுபவிச்சதுங்க, ரொம்ப ரொம்ப நன்றினார். அதுக்கப்புறமா வாழ்த்துலாம் சொல்லிவிட்டு இதோட உங்களுடைய பயணம் முடியுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த டோரான போய் நின்னாங்க. ஒரு பக்கம் சபரியெல்லாம் செம்மையாக அழுதார், விக்ரம் அழுதார். எல்லோரும் அந்த கிளாப் பண்ணுவாங்களே அந்த சவுண்டு அதை பண்ணுறாங்க. விஜய் போகிறது அப்படியே பார்க்குறாங்க. எத்தனை வாட்டி நான் போகணும்னு ஒரு வீக்கெண்ட் எபிசோட்லேயும் எத்தனை வாட்டி பண்ணியிருப்பேன், ஆனால் நான் இன்னும் உள்ளே தான் இருக்கேன், நீ வெளியே போகிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. கை தட்டவே இல்லை, இப்படி பார்த்தாங்க. சரி நான் கிளம்புறேன். எனக்கு போகிறதுல வருத்தம் இல்லை, எனக்கு போகிறதுல வருத்தமே இல்லை, உங்களை மிஸ் பண்ணுவோன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு யாரையோ வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னோடனே அவங்களும் வந்து அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. யாரையும் சொன்னாங்க, சாண்ட்ராவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள மட்டும் சொன்னாங்க, என்னை வந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் மேலே ஒரு அன்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த இதோட அவங்க கிளம்புனாங்க. விஜய் போதும், அந்த பார்வையே போதும்ப்பா, வேறு மாதிரி ஒரு சம்பவம் சான்ஸே இல்லைல்ல. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க, விஜய் பார்வதி போனால் நான் இப்படி பண்ணுவேன், நீ இப்படி பண்ணு, நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதில் வந்து ஒரே ஒருத்தர் விக்ரம் மட்டும் தான் இருக்குது, மீதி எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ரைட், இதுதான் வந்துட்டு கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.